என்னடா திடீர்னு மார்னிங்லேயே கூப்பிட்டுருக்க? இல்லடி, உன்கிட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் பேசணும், அதான் கூப்பிட்டேன். சரி சொல்லு. இல்லடி, இன்னைக்கு என்ன நாள்னு உனக்கு தெரியுமா? ஃப்ரைடே. அது இல்லடி, இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே லூஸு. ஸோ அதுக்கு என்ன? அதுக்கு என்னவா, இதுக்கு தான் முன்ன பின்ன லவ் பண்ணியிருக்கணும். ஓ சார், என்ன 10-15 டைம்ஸ் லவ் பண்ணியிருக்கீங்களோ? கலாய்க்கிறியா? சரி கேளு, ஒரு பொண்ணு இருக்கா, எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்னைக்கு நான் அவளை லவ் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன். என்ன என்ன பிராங்கா? 10 வருஷமா எனக்கு ஒன்று தெரியும். அது யாரு எனக்கு தெரியாம? இருக்கா சீக்ரெட்டா ஹார்ட்குள்ள. அவ கண்ணு இருக்கே, பார்த்தா போதும், மற்றது எல்லாமே அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் தான். அவ சிரிச்சா அந்த ஸ்மைல் நமக்கு ஒரு எனர்ஜி கொடுக்கும். பொதுவா யாராவது கோவப்பட்டா நமக்கு கோபம் வரும். அவ கோவப்பட்டா அவ மேல அன்பு வரும். உலகத்துல எல்லா பொண்ணுங்களோட அவ அழகுன்னு நான் சொல்லலை, பட் எனக்கு அவ மட்டும்தான் அழகு. வீட்டில் கூட அம்மா அப்பா எல்லாருக்குமே அவளை ரொம்ப பிடிக்கும். இன்ஃபேக்ட் அவளை பற்றி பேசிட்டு தான் வரேன். அவள் பேர் காவ்யா. காவ்யா, ஐ லவ் யூ. ஐ லவ் யூ காவ்யா. காவ்யா, நான் ரொம்ப யோசிச்சு தான் சொல்கிறேன். எனக்கு ஒன்று தெரியும், என்ன உனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் கூடயே வாழணும், இப்படியே கை கோத்துக்கிட்டு லைஃப் லாங் கூட வாழணும். உன் மேலே லவ் ஏன் வந்துச்சு, எப்படி வந்துச்சு, இன்ஃபேக்ட் எப்போ வந்துச்சு கூட சத்தியமாக தெரியாது. பட் அசைன்மெண்ட் விஷயமா பிஸியாக இருக்கும் போது உன்கிட்ட பேசாமல் பார்க்காம 1 hour கூட ஸ்பெண்ட் பண்ண முடியல. எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணுறேன்னு. காவ்யா, 1 hour கூட மிஸ் பண்ண முடியாத ஒன்றை நான் எப்படி லைஃப்லேயே மிஸ் பண்ணிகிட்டு இருக்க சொல்கிறேன். அதான் சொல்லிட்டேன். நம்ம ஒரு 10 வருஷமாக இங்கே வருமா? எனக்கு வயசு 50, உனக்கு 48. அப்பவும் நம்ம வருவோம் நரைச்ச முடியோட. ஆனால் அப்போ நம்ம காதல் இன்னுமே அதிகமாக இருக்கும். நான் உன் மேலே இன்னுமே பைத்தியமாக இருப்பேன். நம்ம ட்ரெஸ் கலர் கூட பாரு, நான் என்ன கலர் போடுறேன்னு உனக்கும் தெரியாது, நீ என்ன கலர் போடுறேன்னு எனக்கும் தெரியாது. பட் இருந்தாலும் சொல்லி வச்ச மாதிரி சேம் கலர் போட்டிருக்கோம். இது வெறும் கோஇன்சிடென்ஸாக இருக்க வாய்ப்பே இல்லை. ஏதோ உன்னை நான் ஃபோர்ஸ் பண்ணுறனோ ஒரு அட்வான்டேஜ் எடுக்கிறனோ நினைக்காத. சீரியஸாக ஜெனுனாக உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதான் உனக்கு ஓகேனா ஸ்மைல் பண்ணு போதும், இல்லைன்னா பரவாயில்ல. நீ இப்படி சொல்லுவேன்னு எதிர்பார்க்கல. என்ன சொல்லணும்னு தெரியல. எனக்கு ஒரு 10 minutes யோசிக்கணும். சரி, உன் டைம் எடுத்துக்கோ. அசோக், அசோக், காவ்யா, காவ்யா. ஏய் அசோக், அசோக். ஏய் காவ்யா, எப்போ வந்த? சாரி, உட்காரு. வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ரொம்ப ஹாட்டாக இருந்துச்சு, அதான் கர்ச்சீஃப் போட்டு வச்சுருந்தேன், அப்படியே தூங்கிட்டேன். சொல்லு காவ்யா, அர்ஜுனை மீட் பண்ணலான்னு சொன்னேன், என்னாச்சு? அசோக், இதை எப்படி சொல்லட்டும்னு தெரியல. என்னாச்சு? வீட்டில் நம்மளை பற்றி தெரிஞ்சிருச்சு. என் அப்பாவுக்கு
எனக்கு ஓகே தான். ஆனால் நீ சினிமாவில் ட்ரை பண்ணுறது தான். என்ன இதெல்லாம் விட்டுட்டு வேறு ஏதோ பிடிக்காத வேலையை பார்த்துட்டு வீக்கெண்ட் வாழ்க்கை வாழணுமா? உனக்கு என்னை பற்றி தெரியும்ல. இல்லை அசோக், எனக்கு தெரியும்டா உன்னோட பேஷன் உனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு. பட் என்ன? சரி, இப்போ இது விடலைன்னா என்ன? டென்ஷன் ஆகாத அசோக். டென்ஷன் ஆகாமல் நிதானமாக கேட்குறேன், சொல்லு, இதை விடலைன்னா என்ன? இது வந்து என்ன, வேற ஒரு நல்ல வெல்செட்டரான பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாங்களா? இப்போ என்ன, நீ என்ன சொல்ற? நான் என்ன சொல்லணும் நீ நினைக்கிற அசோக்? இங்க பார், உனக்கும் உங்க அப்பனுக்கு வேணா சினிமா ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கலாம், எனக்கு அப்படி இல்லை. இந்த கலை என் உயிர், புரியுதா? இப்போ ஏன் கோவமா பேசுறேன்? பின்ன வேற எப்படி பேச சொல்ற? சரி வா, எங்க கல்யாணம் பண்ணிக்கலாம். என்ன சொல்ற அசோக்? கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றேன். எப்படி திடீர்னு அப்பா கிட்ட சொல்லாம? என் மேல நம்பிக்கை இல்லையா உனக்கு? இருக்கு, பட் இது சரின்னு படல. சரி போ. போனா உங்க அப்பா சொல்றபடியே கேளு. அசோக், அப்போ நம்ம லவ் உன்னால நான் இல்லாம இருக்க முடியும்ல, ஆனா என்னால இருக்க முடியாது. ஏய் காவ்யா,
காவ்யா, காவ்யா, காவ்யா, காவ்யா, காவ்யா, காவ்யா, காவ்யா, காவ்யா, காவ்யா, காவ்யா, காவ்யா, உன்னை யார் இப்படி பண்ணா? ஏ காவ்யா. என்ன காவ்யா, திடீர்னு இங்க வர சொன்ன? சர்ப்ரைஸ்ன்ட்டு என்ன காவ்யா வாழ்ந்துட்டு இருக்க? சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி கூப்பிட்டு இருந்த. என்னடி அதை சொல்லு ஃபர்ஸ்ட். சர்ப்ரைஸ் ஹே அசோக், எப்படி இருக்க? இவன் காவியா இல்லை, இவ ஜஸ்ட் என்னோட பப்பெட். நான் சொல்கிறத செய்வா, அவ்வளோதான். உனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லட்டா? நீ இவ்வளோ நேரம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது எதுவுமே நிஜம் கிடையாது. பிகாஸ் நீ வாழ்ந்தது எல்லாமே கனவு உலகம். எஸ், நான் உருவாக்குன கனவு உலகம். இட்ஸ் ஸ்பைரல். என்ன எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? இருக்கணும். 2 வருஷம் கஷ்டப்பட்டு ரியாலிட்டியில் சாத்தியமே இல்லாத ஒரு விஷயத்த உண்மையாக்குற மாதிரி ஒரு கெமிக்கல் கண்டுபிடிச்சான் ஒருத்தன். அந்த கெமிக்கல் அப்ளை பண்ணி ஒருத்தன் ரியாலிட்டியில் பண்ண முடியாத விஷயத்த ட்ரீமில் சாத்தியமாக்க முடியும். பட் இவ்வளோ அற்புதமான விஷயம் கண்டுபிடிச்ச அந்த பையன் செஞ்ச தப்பு, க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு நினச்சி இந்த விஷயத்த ஒரு கேடு கெட்டவங்கிட்ட சொல்லிட்டான். அந்த கேடு கெட்டவன் இதை பற்றி தெரிஞ்சு சும்மா இருப்பானா? ஃப்ரெண்டுன்னு பார்க்காம அந்த கெமிக்கலை அவன் மேலேயே அப்ளை பண்ணி பார்த்தான். அந்த ஃப்ரெண்டு பாவம் ரியாலிட்டிக்கும் கனவுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாமல் ஒரு பைத்தியக்கார மாதிரி சுத்த விட்டுட்டான். இந்த ட்ரீம்லேருந்து வெளியே வரணும்னா அவன் சாகணும்னு நினச்சி நிஜ வாழ்க்கையிலேயே சூசைடு பண்ண வச்சுட்டான். பட் அந்த கேடு கட்டவன் கொஞ்சம் கூட வருத்தமே இல்லாமல் இதை வச்சு நிறையா பேரோட வாழ்க்கையை சீரழிச்சு. அண்ட் அவன் தன்னைத்தானியே கடவுள்னு நம்ப ஆரம்பிச்சிட்டான். பட் 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 விதி சும்மா இருக்குமா? இவன் கூட வேற மாதிரி விளையாண்டுச்சு. அவன் கெமிக்கலை அவனுக்கே கொடுத்து காவ்யா மேலே ரியல் லைஃப்பில் அவன் வச்சிருந்த காதலை யூஸ் பண்ணி அவனோட கற்பனையை உருவாக்குச்சு. அண்ட் இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்ன தெரியுமா? அந்த காவ்யா இந்த ட்ரீமில் நான் கிரியேட் பண்ண பப்பெட்டா. அடடே தம்பி, யாரை தேடுறீங்க? ஓ காவ்யாவா? அவ போயிட்டா பாத்தியா? இப்போ கூட எது ரியாலிட்டி அண்ட் எது கனவுன்னு தெரியாமல் குழம்பி போயிருக்க. இதுக்கு பேர் என்ன தெரியுமா தம்பி? கர்மா.
இப்படியே குழம்பி பைத்தியக்கார மாதிரி நீ சுத்தணும்டா. அதை நான் பார்க்கணும். குட் பை. ஹாய் மச்சான். என்னடா ஏதோ சீக்கிரம் பார்க்கணும்னு சொன்ன? டேய் மச்சான், நம்ம நெக்ஸ்ட் படத்துக்கு செம்ம ஸ்கிரிப்ட் மாட்டிருக்கடா. நான் லவ் பண்ணுறல காவியா, அவளும் நானும். சூப்பர்டா, டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. பட் இந்த ட்ரீமில் வர வில்லன் கேரக்டர் தான் நம்ம தெளிவாக காட்டி ஆகணும். அவன் யார், எதுக்கு பண்ணுறான்னு. மச்சான், உனக்கு எதுவுமே புரியல பாத்தியா? உனக்கு இப்போ கூட எது கனவு எது ரியாலிட்டின்னு தெரியல பாத்தியா? அந்த கெமிக்கல் கண்டுபிடிச்சான்னு சொன்னல, அது என் தம்பி தான்டா. உன் சொந்த எச்ச ஆசைக்காக அவனோட கற்பனையை கொன்னுட்டியடா. அதான் படம் பண்ணணும்னு சொல்லி உன்கிட்ட வந்தேன். உன் வீக்னஸ் தெரிஞ்சு அதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நீ எப்படி அடுத்தவங்களோட கற்பனையை கொன்னியோ அதே மாதிரி உன் கற்பனையை நான் மாற்றிட்டேன். அப்போ அது நீதானா? இது சும்மா ட்ரெய்லர் தான்ப்பா, மெயின் பிக்சர் இன்னும் பார்க்கலல்ல.